கள்ளச்சந்தையில் மது விற்பனை, ஒருவர் கைது. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துறையினர் நடவடிக்கை. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுத்திடும் நோக்கில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு டாஸ்மாக் மதுபானங்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மதுவிலக்கு அமலாக்கத்துறை இன்ஸ்பெக்டர் கவிதா, சப் இன்ஸ்பெக்டர் ஹரிதாஸ் தலைமையிலான போலீசார் உத்தரமேரூர் எல்லைக்குட்பட்ட குப்பையநல்லூர் பகுதியில் ரீட்டா என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 180 மில்லி கொண்ட 307 அரசு மதுபான பிராண்டி பாட்டில்கள், 780 மில்லி கொண்ட பீர் பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் ரீட்டா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உத்தரமேரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கடந்த வாரம் அதே பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ள ரீட்டாவின் தாய் தேவகி வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.